யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இதுதான் இந்த மாத்தினுடைய வாக்கு தத்தம். ஆண்டவர் என்னோட பேசும் பொழுது, ஏன்னா நான் சின்ன வயசுல நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் கேட்டிருக்கிறேன். அந்த விதங்கள்ல அந்த முறைகள்ல ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. ஆனாலும் ஆண்டவர் சொல்றதுதான் மேன்மை. அதுதான், அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் என்ற தெளிவோடு கூட இருக்கிறதுனால அந்த வார்த்தையை கொடுக்க அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நிறைய பேர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் இருள்ல நடக்கிறாங்க. லைட் ஆஃப் லைஃப், ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் இது தெளிவா இருக்கு. லைட் ஆஃப் லைஃப் என்று. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ ஒளி. சத்தமா சொல்லுங்க, என்ன ஒளி? ஜீவ ஒளி. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருளுக்குள்ள, அப்படின்னா நம்மளாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு புரியுதா? நமக்கு குழப்பம் என்பது இருக்கவே கூடாது. நம்முடைய என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாரோ, என்னைக்கு வசனம் நம்ம கூட இடைப்பட ஆரம்பிச்சிருச்சோ, அன்னையிலேருந்து நமக்கு அந்த குழப்பம்ன்றே கூடாது. எல்லாத்திலும் தெளிவா இருக்கணும். நம்ம என்ன பாதையில போயிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இந்த பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வருது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கடமை என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவா நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது சரியா தப்பா. சில வீட்டில் வளர்க்க முடியாம கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம வளர்க்கறது தப்பு தான், நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்குறோம், வசனத்துக்கு ஏற்ற ஒரு கண்டிப்பு இல்லாம தான் வளர்த்துட்டு இருக்கிறோம், இது முடிவு நல்லா இருக்காது. தெரியும், வசனத்தின் தெளிவு இருக்கு அவங்களுக்கு, அது தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது பிள்ளைங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நம்ம யோசிக்கிறோமே, அப்படி யோசிக்கிறது சரியா தப்பு தானே? நம்ம இஷ்டத்துக்கா பிள்ளைகளை வளர்க்குறோம், அவர் சித்தத்துக்கு தானே பிள்ளைகளை வளர்க்குறோம். அப்ப நம்ம அவர்கிட்ட தானே கேட்டு முடிவு எடுக்கணும். அப்ப நம்ம பிள்ளைங்களை ஜெபிக்க சொல்லி தரணுமே, தேவ சித்தத்தை அறிய உட்காருன்னு சொல்லணுமே நம்ம பிள்ளைகள்கிட்ட. இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், எனக்கு நல்லா அதுல ஒரு ரொம்ப தெளிவு உண்டு. படிக்கிற விஷயத்துல நாங்க இங்க படிக்க எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். நம்மளே இப்படி படிச்சோம், நம்மளை விட நம்ம பிள்ளைங்க 10 மடங்கு மேல இருக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதங்க? அவங்க தாங்க பெற்றோர். பெற்றோருக்கு எப்பவுமே தம் பிள்ளைங்களை குறித்து உயர்ந்த தரிசனம் இருக்க வேண்டும். அவங்க தான் பெற்றோர். ஆனா உயர்ந்த தரிசனம்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருக்கு மிஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்காம அதெல்லாம் செய்யறது உயர்ந்ததா கர்த்தர் எடுத்துக்க மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நீ உன் இஷ்டத்துக்கு வளர்க்கிற, அந்த பிள்ளை மேல ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணாத. நான் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க மாட்டேன், அந்த பிள்ளை கூட நான் இருக்க மாட்டேன், அந்த பிள்ளையின் தேவைக்கா நீ ஜெபிக்கும் போது தேவையை நான் சந்திக்க மாட்டேன். ஏன்னா நீ உன் இஷ்டத்துக்கு தான் நீ வளர்த்திருக்கிற. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். நிறைய பேர் ஆண்டவரை வேலைக்காரரா பயன்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்வார், நான் உனக்கு எஜமானனதா இருப்பேனே தவிர ஒரு நாள் உனக்கு நான் வேலைக்காரனா இருக்க மாட்டேன். சத்தமா எத்தனை பேர் இயேசுவை எஜமானனா வைக்க ஆசையா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு எஜமானனா இருக்கட்டும் சொல்றவங்க சத்தமலையிலே சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் பிள்ளைகள் இந்த இப்ப படிக்கிற படிப்பு இல்லைன்னா என்னால இந்த இவ்வளவு வருஷம் என்னால கட்டாயமா முடியாது.
கர்த்தர் அறிவார். நான் இப்ப எந்த சூழ்நிலைக்குள்ள போறோம், எப்படி கடந்து போறோம்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் நடத்துறார், அழகா நடத்துறார். அலையில சொல்லலாமா, கடைசி பிள்ளை ஸ்கூல் முடிக்க போறா, காலேஜ் சேரும் போது நாங்க அப்படிதான் தடுமாற்றம் இருந்தது, போராட்டம் இருந்துச்சு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நமக்கு இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு விருப்பம் எல்லாம் இருந்துச்சு. அந்த போராட்டம் எங்களுக்கே இருக்குன்னா உங்களுக்கு இருக்காதா? உங்களுக்கு இருக்குன்னா புதுசா வரவங்களுக்கு இருக்க ரொம்பவே இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த வாழ்க்கைய பரிசுத்தாவியானவர் துணை மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாதுங்க. இம்பாசிபிள், ஹைலி இம்பாசிபிள். ஹல்லேலூயா. சொல்லிடலாம், கேட்கும் போதும் அப்படியா அப்படி கேட்கலாம், வாழ முடியாது. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். நீங்க நான் சொல்ற ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்களேன். நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றது கேட்கறது ஈஸியா இருக்குமா? அந்த காரியம் உபத்திரம் வரும்போது பொறுமையோடு காத்துறன் எதுங்க ஈஸி? சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் சொல்லுங்க, எது ஈஸின்னு மட்டும் தயவுசெய்து சொல்லணும். போய் யுத்தம் பண்ணு, போ, உன்னோடு கூட வாயோடு நான் இருப்பேன், அது ஈஸியா இருக்குமா? பொறுமையா இரு. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பொறுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க. எதுங்க ஈஸி? ப்ளீஸ் சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறது ஈஸியா? நீங்க இருக்கிறீங்களா அப்படி? ஒருவேளை ஒரு சிலர் நீங்க இத்தனை வருஷம் கேட்குறீங்களே, இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு அது ஈஸி இல்லை. போய் தாரா கிழிக்கிறதா. அக்கு வேற சிக்கன் சாப்பிடுவோம்ல நம்ம, எப்படி சிக்கன் முழுசா இருக்கும் பாவம், அதை ஃபுல்லா சுட்டுக்கிட்டு அதை எடுத்தோன்னு அது ஒரு ஜாயிண்ட் ஒரு இது கூட விட கணுக்கள் ஊன் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம்னா, அப்பா ஆண்டவரே, பாஸ்டர் கர்த்தரனோடு இருந்தார் பாஸ்டர், பிச்சிட்டேன். அப்போ எது ஈஸின்னு உங்களுக்கு புரியும். அப்ப அதான் சொல்றேன், பரிசுத்தாவின துணை இல்லாம நம்மளால அது வாழவே. அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, சத்துருக்களை அழிக்கிறதும் வெட்டுறதும் குத்துறதும் சங்காரம் பண்றதும் யுத்தம் பண்றதும் இதுதான் அவங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே கத்தியே எடுக்க கூடாது, ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள படல, புதிய ஏற்பாட்டுல தான். அதனாலதான் இதுதான் கஷ்டம், அது ஈஸி. சண்டை போடுறது, டாரா கிழிக்கிறது, குத்துறது, வெட்டுறது எல்லாம் ஈஸிங்க. இந்த வாழ்க்கை தாங்க கஷ்டம். அதனாலதான் இயேசு சிலுவையில கூட சந்தோஷமா மரிச்சதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பி இருந்தார். அல்லேலூயா. சோ இந்த லைஃப் தான் கடினம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ரொம்ப ஈஸி. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஒரு கார் ஒரு தடவை இங்க நின்றுச்சு, பேட்டரி போயிடுச்சு அதுக்கு. அப்ப எல்லாரும் தள்ளினாங்க. ஒரு 4 இது தள்ளுறதுக்குள்ள எல்லாரையும் பார்த்தேன், எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, எல்லாரும் மூச்சு வாங்குறாங்களே, அவ்வளவு கஷ்டம். ஒரு வண்டி, ஒரு 4 வீலரோ ஒரு காரே எப்படி இருக்குன்னா வேன்ல எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அது தள்ளுறது கஷ்டம். ஆனா என்ஜின் ஸ்டார்ட் ஆச்சா ஒரே அமுக்கு தான், புஷ்னு பறக்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி எப்படி இருக்கு? அசால்ட்டா இருக்கு. அதே மாதிரிதான் நான் சொல்வேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி செயல்படுவார் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும். ஆமென், ஆமென். அதனால பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் பரிசுத்த ஆவியானோட துணை இல்லாதனால அதெல்லாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அது முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. முடியாட்டா கூட பரிசுத்த ஆவியானோட துணையை கேளுங்க. உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை நடக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே. அப்போ என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த ஜீவ ஒளி, ஒரு உயிர் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது செயல்படும். அது செயல் இல்லாம இருந்தா அது உயிர் உள்ளதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப இந்த ஃபேன் ஓடுது, அது யாரும் உயிர்
அதுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. வெளியில இருந்து ஒரு பவர் கொடுக்கப்படுறதுனால அது ஓடுது, அதனால அது உயிர் உள்ள கிடக்கு. ஆனா நம்மளுக்கு பவர் உள்ள இருந்து தான் வருது, மேலேருந்து. யாருக்காவது சொறி வச்சிருக்காங்களா? அப்ப நமக்குள்ள இந்த ஜீவன் இருக்குதான் நாமளே செயல்படுறோம். அப்போ ஜீவ ஒளி என்பது அதுக்குள்ள தானாவே ஜெனரேட் ஆகக்கூடிய லைட். அது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்க வெளியில இருந்து சோர்ஸ் ரிசோர்ஸ் அதெல்லாம் கிடையாது, அதுக்குள்ள தானாகவே இருக்கிற விஷயம். ரெண்டாவது, இந்த அந்த ஒளிக்கு ஒரு வல்லமை இருக்கு, ஒரு செயல் இருக்கு. அது அந்த செயல் சாதாரண செயல் இல்லைங்க. நீங்க யோவான் 1வது அதிகாரம் 1-4 வாசிப்போம். யோவான் 1:1-4 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை அந்த word was God. அப்ப அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. அப்ப நீங்க அந்த வார்த்தைய சாதாரணமா நினைக்கவே முடியாது. இட் வில் ரெயின், அது ஆளுகை செய்யும். இட் வில் டேக் கண்ட்ரோல், அது கண்ட்ரோல் எடுக்கும். வார்த்தை தேவனாக இருந்தது. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர், அப்ப வார்த்தைன்றது அது இதுன்னு பேச முடியாது. அது அவர் ஆதியிலே, அந்த அந்த அவர் தனித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நேரம் தான் ஆதி என்று சொல்லுகிற ஒரு நேரம். அவர் ஆதி அந்தமும் இல்லாதவர். இந்த ஆதின்றது எப்ப வருதுன்னா, அவர் தேவனோடு உள்ள ஒன்றில் ஒன்றால் இருக்கும் வரைக்கும் அது ஆதி என்ற காரியம் வராது. ஆனால் இயேசுக்கு ஒரு தனித்துவம் கொடுக்கப்பட்ட பொழுது அது ஆதி. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்று. நீங்க அதாவது உண்டாகாத ஒண்ணு எது சொல்லுங்க பார்க்கலாம். நான் உலகத்தை பேசல, அண்டத்தை பேசுறேன். அண்ட சராசரங்கள். அல்லேலூயா. அண்ட சராசரம்னா எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அண்ட சராசரம்னா என்னங்க? சில பேர் சொல்ல தெரியல இப்படின்றாங்க. ரைட், ஒத்துக்கிறேன். நீங்க இப்படி சொன்னதுல புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி என்ன கேட்டா, பூமிக்கு கீழே கூட என்னென்னமோ இருக்குங்க. நம்ம என்னமோ மேல அப்படின்னா இதானே எத்தனை பேருக்கு தெரியும் பூமி சுத்துதுன்னு? இப்படியும் அண்டம் இருக்கு, இப்படியும் அண்டம் இருக்கு. பூமி கீழே போனா இங்கேயும் அண்டம் இருக்கு. ஐயோ, என்னால அதை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. நம்ம ஒரு கோழி மாதிரி இந்த பூமி சுத்திட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்ப இந்த அண்ட சராசரத்துல உண்டானது எது, உண்டாகாதது எது? இவ்வளவு யோசிக்கிறீங்களே. காட் மட்டும்தான் உண்டாகாதவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமனு சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதை நீங்க கற்பனையே பண்ண முடியாது. மற்ற எல்லாமே உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். எதை நீங்க சூரியனை பார்க்கலாம். எனக்கு சூரியன்லாம் இந்த அண்டத்தை பத்தி நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சூரியன்லாம் எனக்கு ஒண்ணுமே படல. அது இந்த பூமி எனக்கு ஒண்ணுமே படல. அதுல நான் ஒருத்தன் இருக்கிறேன்னா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அதான் நம்மளை மண் என்று அவர் நினைவு கூறுகிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மளை நினைப்பதற்கே நம்ம ஏமாத்திரமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில ஊழியக்காரங்க எங்களை பார்த்தா சொல்லுவாங்க, டெய்லி ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்குலாம் ஜெபிக்கலன்னு. அவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கே டைம் இருக்காது. அவங்க சர்ச்ல இவ்வளவு ஊழியம் இருக்கு, அதுக்கு ஜெபம் பண்றதுக்கு டைம் இருக்காது. இவங்க எப்படி டெய்லி நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க? அதனால உங்க உசாரா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு நினைப்பு வரும்போதெல்லாம் என்ன நினைச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன, உங்களுக்கு எப்பயாவது நினைப்பு வரல எங்களை ஒரு லைன் சொல்லி அப்படி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கரெக்டா சொல்றாங்களே, கரெக்டா. நமக்கு எல்லாரையும் எல்லா நேரமும் வச்சு ஜெபிக்க டைம் பார்த்தா நமக்கு நிறைய இருக்கும். அப்போ அவங்களே நினைக்கிறாங்க நம்மளை நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, எப்பயாவது நினைக்கிட்டோம். ஆண்டவருக்கு நம்மள ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். சத்தமலை சொல்லுங்க. அது பெருசுன்னு நினைக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பெருசு. நம்ம பைபிள போட்டிருக்கு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தையோட வல்லமை என்னன்னா, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப just imagine the capacity of that word. அந்த வார்த்தையின் வல்லமையை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா.
நீங்க சும்மா பைபிளை தூக்கிட்டு என்னமோ அசால்ட்டா நினைக்கலாம் ஒரு சிலர். such a power it has. அதுகிட்ட அவ்வளவு வல்லமை இருக்கு, அதுகிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்கு, அதுகிட்ட அவ்வளவு படைக்கும் திறன் இருக்கிறது. சத்தத்துவை தலையிலே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப நீங்க அதுக்கு தான் நான் சொல்றேன், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன். அதுனா அது அவரை இன்னொருத்தர் ஏற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் தானாகவே இயங்கக்கூடியவர். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் இருந்தது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். சோ அது உயிருக்கு, அது செயல்படும், அது உணரும், அதுக்கு வல்லமை இருக்குன்றக்காது. இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அது எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பயங்கரமானது, அது இது. ஆனா அதுக்குள்ள ஜீவன் இருக்கான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அது தானாவே எல்லாம் செய்யாது. ஆனா நம்ம ஆண்டவர் ஜீவ ஒளியாக இருக்கிறார், அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. சோ அவர் செயல்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அடுத்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆமே சொல்லாமா? அந்த ஒளி என்று சொல்வது அந்தந்த டைமுக்கு ஏற்ற ஒரு தெளிவை நமக்கு கொடுப்பதுதான் அந்த ஒளி. அல்லேலூயா. நீங்க நைட் ஆயிடுச்சு, தூங்குறீங்க. சில பேர் எங்க ஊர்ல எங்க தாத்தாலாம் தூங்கும்போது தலையில 2 வச்சிருப்பாரு. ஒன்னு ஒரு லத்தி ஒன்று வச்சிருப்பாரு, இன்னொன்னு டார்ச். அப்பெல்லாம் மஞ்சள் லைட் எரியும் பாத்தீங்க. எங்க பார்த்தாலும் மஞ்சள் லைட்டு தான், மஞ்சா எரிஞ்சிட்டு இருக்கும். அதை கூட நைட் 6 மணி 7 மணி ஆஃப் பண்ணிடுவாங்க. நைட் ஏதாவது நாய் கத்துற மாதிரியோ ஏதாவது சவுண்டு கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச் எடுத்துப்பாங்க, லத்தி எடுத்துப்பாங்க, வெளில போயிட்டு அப்படி அடிச்சு பார்ப்பாங்க. தேவை அப்போ அவங்களுக்கு எங்க பார்க்கணுமோ அங்க அடிப்பாங்க, என்ன தேவையோ அதுக்கு அங்க அடிச்சு பார்ப்பாங்க. அப்ப அந்த ஜீவ ஒளி என்பது அது மனுஷருக்கு ஒளியா இருந்து சொல்லும் போது அவங்களுக்கு என்ன எப்போ தேவையோ அந்த விளக்கம், அந்த தெளிவு, அந்த புரிதல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உயிர்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தேவையானதை அதுக்கு தேவையான நேரத்துல தேவையான இடத்துல போய் அதை சந்தித்துக் கொள்ளும். அதுதான் உயிர். அல்லேலூயா. சத்தமோட சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணுமே செய்யாம மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே ஒரு 2 நாள் தரையிலே படுத்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு மூமெண்ட் இல்ல, கண்ணும் துறக்கல, அப்படியே படுத்திருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களே வந்து எப்பா எப்பா அப்படின்னு தட்டி பார்ப்பாங்க. ஆடலன்னா கையை கண்ணு திறந்து பார்ப்பாங்க. அடுத்து உடனே ஊரையே கூப்பிடுவாங்க. அடுத்தது 108க்கு போன் போயிடும். அப்ப உயிர்னு ஒண்ணு இருக்குன்னா காலை 6 மணிக்கு எழும்போம், அட்லீஸ்ட் 10 மணிக்காவது எழும்போம். ஏன்னா வயிற்று வேலை செய்யணும்னு எழுமாட்டா கூட வயிற்று பசிலையாவது எழும்புவாங்க. சில ஆட்கள் அதுல கூட எழும்புறது இல்லை. சில ஆட்களை காலையில போனா டவுட்டா தான் இருக்கு, உண்மையாத்தான் உயிரோடு தான் இருக்கா பார்த்தா அந்த அளவுக்கு தூங்குது, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல என்ன விட்ட நான் 2 நாள் கூட அசையாம தூங்கி எழும்புவேன், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தா கை தூங்க பார்க்கலாம். கை தூங்க மாட்டீங்க, எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஆட்கள்லாம். ஒரு உயிர் என்று சொன்னா அது தேவைக்கு அது எழும்பும், தேவைக்கு அது போகும், தேவைக்கு அது சாப்பாடை எடுக்கும், தேவைக்கு அது சாப்பிடும், தேவைப்படும் தூங்கும், தேவைப்படும் போது எழும்பும். அதுதான் உயிர். அலைய சொல்லுங்களேன். உயிர் அசையும், உயிர் தேடும், உயிர் காரியத்தை, அதுதான் ஜீவன். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க பாருங்க. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. தேவைப்படும் நேரத்துல தேவைப்படுற ஆலோசனை, தேவைப்படக்கூடிய விளக்கங்கள், தேவைப்படக்கூடிய காரியங்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவா இருந்துச்சு? ஒளியா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப நீங்க புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப அந்த வார்த்தை ஒளி, அது என்ன ஒளினா ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பான். இன்னைக்கு ஏன் இது வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்து அதுக்குரிய விளக்கத்தை ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வசனம் இன்னும் ஜீவ ஒளியாக மாறவில்லை. அல்லேலூயா. அது எப்படி சினிமா நடிகர்கள்லாம்
வசனத்தை எங்கங்க சொல்றாங்களோ, சில பட்டிமன்ற பேச்சாளர்கள் இப்ப நம்ம வசனங்களை அங்கங்க கோட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு பஞ்சா இருக்கு அந்த வசனத்தை சொல்லும் போது, நிறைய பேர் பேசுறாங்க. பேசும்போது கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும், கொஞ்சம் கை தட்டுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டா மாத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். ஒரு லைட் ஒண்ணு இருக்கு, அந்த லைட்டை நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இப்படி புட்டி வேகமா ஆட்டினா லைட் தெரியுமா? அந்த லைட்டை நீங்க எதனா போட்டு அமுக்குனா லைட் தெரியுமா? அந்த லைட்டை பார்த்து கத்தி எரி, டைசரி எரின்னு சொன்னா எரியுமா? எரியாது. ஆனா அதுக்கு பவர் கொடுத்தா எரியும். அதே மாதிரிதான் வார்த்தையில ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தா தான் அது உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். சத்தமலை சொல்லுங்களேன். வசனத்தை சத்தமா பேசுறதுனாலயோ அல்லது வசனத்தை நீங்க அடிக்கடி சொல்றதுனாலயோ அந்த வசனம் உங்களுக்கு ஜீவ ஒளியாக இருக்காது. அல்லேலூயா. சில பேர் தப்பான இடத்துல தப்பான வசனத்தை பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். ஒரு கல்யாண வீட்டுல ஒரு வசனத்தை படிக்க சொன்னா, அவங்க 2 பேரும் ஆதாம் ஏவாளும் அவங்க 2 பேரும் ஒரே மாம்சமா இருந்தாங்க. அதை படிச்சு நிறுத்தணும் பார்த்தா அவங்க 2 பேரும் நிர்வாணிகளா இருந்தாலும் படிச்சோம் கல்யாண வீட்டுல. யோ உன்னை அதுதானே படிச்சு நிறுத்த சொன்னீங்க, அதை அடுத்த வசனத்தை படிச்சேன். அல்லேலூயா. அப்ப சில பேர், நான் இது சும்மா விளையாட்டுக்காக சொல்றேன், அதே போல நிறைய பேர் வசனங்களை தப்பா கோட் பண்ற விஷயம் இருக்கு. ஏன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வசனம் என்னவா இல்லை, ஜீவ ஒளியாக இல்லை. இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்றாரு, இந்த சபையை நான் எவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன், இனி வருகிற நாட்களிலே இவங்க வாழ்க்கையில வார்த்தைகள் ஜீவ ஒளியாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 10 10 11 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், அவ்விடத்துக்கு அது எங்கிருந்து வந்துச்சோ அதை நேரத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்ப ஜீவ ஒளி அப்படின்றது என்னன்னா, எப்படி ஒரு உயிர் தேவையில்லாம ஒரு இடத்துக்கு போவாதோ, தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்யாதோ, அதே போல என் வசனம் தேவையில்லாமலாம் வராது. அது ஒன்ஸ் அது வெளியில அறிவிக்கப்பட்டுச்சுன்னா, அது வெளிப்பட்டுச்சுன்னா, அது நான் செய்ய வேண்டியதை செய்யாம அது என்கிட்ட வெறுமையா திரும்பாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா ஆமா. நான் சில டைம்ல நைட் 8-9 மணிக்கு பார்த்தா இங்க நிறைய மாடுகள் இங்க வரும். ஒரு மாடு கூட ஒரு நைட் 8 மணி சும்மா வராதுங்க. வந்தா ஃபுல்லா எல்லாத்தையும் மேய்ஞ்சிக்கிட்டு இங்க கேட்டுக்கிட்டு ஏதாவது திறந்துக்கிருந்து மறந்து விட்டுருப்பாங்களா, உள்ள அந்த வாழை மரத்தை தான் தின்ட்டு போலாமன்னு அங்க வெளில இருந்து பார்த்துக்கிட்டே நிற்கும். அல்லேலூயா. ஒரு மாடு கூட ஒரு உயிர் இருக்கிறது ஒரு இடத்துக்கு சும்மா வர மாட்டேங்குது. சும்மா போர் அடிக்குது, சும்மா வாக்கிங் போல, அது கூட ஏதாவது தின்றது தான் வருது. அல்லே சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை உயிர் உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது தேவையில்லாம வராது. அதான் நான் சொல்வேன், இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுது அப்படின்னா, தொடர்ந்து வார்த்தை நீங்க கேட்கறீங்கன்னா, நீங்க நினைச்சுக்காதீங்க அது சும்மா போயிடுன்னு. அது கர்த்தர் விரும்புறத செய்யாம அது திரும்பாது ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்கப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், அது ஜீவன் உள்ளது, அது ஒளியாக இருப்பது. அது ஜீவன் உள்ளது, அது ஒளியா இருப்பது. ஆமே சொல்லாம இதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்களேன். யோவான் 9வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க. யோவான் 9:1-3 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மெல்லாம் பிறவி குருடனாய் பிறந்தவர்கள்.
பைபிளை போட்டிருக்கு, தாவீது சொல்லுகிறான், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நம்ம பிறக்கும் போதே நிறைய இடத்துல விசுவாசம் இல்லாத குடும்பத்துல நம்ம பிறந்தோம். அலைய சொல்லுங்களேன். பைபிளை போட்டிருக்கு, ஒரு விசுவாசியோடு அவிசுவாசி இணைந்திருந்தால், விசுவாசியான புருஷன் அவிசுவாசான மனைவி இருந்தா, அவங்க பிரிந்து போக மனம் இல்லாத இருந்தா, ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கட்டும், பிரிச்சு விட்டுறாதீங்க. ரெண்டு பேரும் அவிசுவாசியா இருந்தா அந்த பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்குன்னு பைபிள் சொல்லல. ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தர் விசுவாசியா இருந்தா கூட அவங்க பெத்தெடுக்கிற பிள்ளை எப்படி இருக்கு? பரிசுத்தமா இருக்குன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. ஆனா நம்ம நிறைய பேருடைய வீட்டுல பேர் கிறிஸ்தவங்களா கூட இருந்திருப்பாங்க, பேர்லாம் இருக்கும், கிங்ஸ்லி, ஆபிரகாம், அப்படிலாம் நிறைய பேர்லாம் இருக்கும். அதை வச்செல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. நிறைய வீட்டுல அதெல்லாம் செத்து போன குடும்பத்துல தான் பிறந்து வந்திருக்கும் நிறைய பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால பிறவியிலிருந்தே குருட்டுத்தன்மை தான். நம்ம அப்பா அம்மா வந்து, ஏய் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, வாழ்க்கையில இப்படி வரணும், அப்படி வரணும், அவங்கள நம்பாத, இவங்கள நம்பாத, இந்த பாரு அவங்கள்ட்ட உஷாராரு, இப்படி உஷாராரு, துட்டு பத்திரமா வச்சுக்கோ, துட்டு தான் முக்கியம், துட்டு தான் முக்கியம். அழைய சொல்லுங்க பாக்கலாம். அப்போ பிறவி கூட ஒருத்தர் இருந்தான், வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். சரி. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு எப்படி பிறந்தான். அன்னைக்கு வந்து அவனை பிறக்க வச்சதே இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை ஆண்டு பிராக்டிக்கலா செய்து காண்பிக்க விரும்பினார். அதனால அந்த தாய் கருவிலேயே அந்த பிள்ளைய கத்த குருடனா பிறக்க பண்ணினார். சத்தத்துவே தலையை சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நான் அப்பதான் நினைக்கிறேன், இந்த சில அற்புதங்கள் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு தன்னை சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்றதுக்காக இந்த அற்புதங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய இடத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருங்கப்பா, அவங்களுக்கு அந்த சுகம் மட்டும் வந்துருச்சுன்னா அவங்க குடும்பமா ஆண்டவரை ஏத்துப்பாங்கப்பா, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இயேசுவை ஏத்துப்பாங்கப்பா, எப்படியாவது இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு நான் அப்படி கேட்டதெல்லாம் உண்டு. அலைய சொல்லுங்களேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, சில அற்புதங்கள்ல கூட கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுது. அலைய சொல்லுங்களேன். அந்த நாட்கள்ல டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்துல வச்சுலாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கும் பொழுது அங்க நிறைய குருடர்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்ப அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க, யார் அந்த சாந்தி, கர்த்தர் உன்னை தொடுகிறார், இப்பொழுது உன்னை குருட்டு தன்மையை மாற்றுகிறார், இப்பொழுது உன் கண்களை கர்த்தர் தொடுகிறார், இப்பொழுது எல்லா இருளும் விலகுகிறது, இப்பொழுது நீ பார்வை அடைகிறார், யார் அந்த சாந்தி, ஓடிவாங்க அப்படிலாம் பேசுவாங்க. அல்லேலூயா. நான் அந்த மீட்டிங்ல நான் இருந்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். பயங்கரமா இருக்கும் அந்த சாட்சியெல்லாம். அப்போ இப்பெல்லாம் அது நடக்கலையே. அது அப்படி யோசிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், அந்த நாட்கள் நிறைய பேர் கண்கள், டிஜே தினகரன் மட்டுமல்ல, பல ஊழியக்காரங்களை தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அது என்ன ஒரு அடையாளம்னா, இந்த தேசத்தில் இருக்கிற குருட்டு தன்மைகளை நான் மாற்றுகிறேன், அறியாமை என்கிற இருளை நான் விரட்டுகிறேன். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலைய சொல்லுங்களேன். சில சப்பானிகள் நடக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு மிராக்கிள். நோ, அதுல ஏதோ கர்த்தருடைய கிரியை சேர்ந்து டெலிவரி ஆகுது. ஆமென், ஆமென். நீங்க வெறும் மிராக்கிள நீங்க நினைக்காதீங்க. அதுக்குள்ள இருக்க கர்த்தருடைய செயலை புரிந்து கொள்ள பாருங்க. நான் அதை நல்லா உணர்ந்து இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, ஆமா ஆமா, அந்த நாட்களில் நம்முடைய தேசத்துல ஆண்டவரை அறியாம நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த அற்புதங்கள் நடக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸும் விலகினதை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. ஓஹோ, இதுதான் கர்த்தர் செஞ்சிருக்காரோ. அப்ப தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இவன் பிறந்தான். என்ன கிரியைகள் சொல்லி பார்த்தா, யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனத்தை யோவான் 9. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும்,
நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன கிரியை அங்க நடக்க போகுதுன்னா, சில பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் தான் சொல்லுவாங்க, இஸ்ரவேலரை போல வேத வசனங்களை துல்லியமா புரிந்து கொள்றவங்க இன்னை வரைக்கும் கிடையாதுங்க. நம்மள 50 வருஷம் விசுவாசி தானே. எனக்கு யாத்திராமோ லேவியராகவோ என்ன ஆகுமோ அக்கு வேற ஆணி வர புட்டு வச்சிருவேன்னு சொல்றங்க கை தூக்குங்க. ஸ்காலர்ஸ் கூட கை தூக்குங்க. இங்க நான் பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் வந்தா கூட நான் கை, ப்ரொஃபசர்ஸ் பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் நான் கை தூக்க வைப்பேன். தூக்குங்க பாப்பான்னு. ஒரு இஸ்ரவேலன் மாதிரி அவங்கள புரிந்து கொள்ற கெப்பாசிட்டி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாதுங்க. பக்கமா சொல்லுவான். இயேசு ஏன் 6 மணி நேரத்துல, அவருக்கு ஏன் 9 மணி நேரத்துல ஏன் இப்படி ஆச்சு, துல்லியமா சொல்லுவாங்க. ஆனா அவங்க இயேசுவ ரட்சகரா அவங்க விசுவாசிக்கல. அதனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள போல தெளிவு யாருக்குமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உண்மையா சொல்றேன், இந்த அறிவை என்னைக்கு நான் அறிஞ்சனோ அன்னையில இருந்து எனக்கு இந்த இஸ்ரவேலை ரட்சிப்பை நான் எப்பயாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்றேன், இஸ்ரவேலர்கள் கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுச்சுன்னா அவங்க ஆராதனை எல்லாம் நம்மள பிச்சை தான் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கூட அடுத்த தேவாலயம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க. டீடைலா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சிவப்பு கிடாரி எப்படி லென்ஸ் வச்சு பாக்குறான். அந்த சிவப்பு கிடாரி லென்ஸ், நம்ம ஆட்கள் அதெல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறது இல்லை. இந்த கண்ட கழுதைகளை உட்கார்ந்து இந்த ஊர் வம்பு பேச மாமியார் மரும் போட சண்டையெல்லாம் வீடியோல பார்த்துக்கிட்டு நேரத்தை போக்குறதுக்கு நம்ம ஆட்களுக்கு டைம் பத்தா, இதெல்லாம் எங்க பார்ப்பாங்க? ஸோ அது யூடியூப்ல இருக்கு. சிவப்பு கிடாரிய லென்ஸ் வச்சு பாக்குறான். எங்கன்னா ஒரு ரோமமாவது வெள்ளையா கருப்பா இருக்கான்னு பாக்குறான். ஏன்னா அவனுக்கு சிவப்பு கிடாரினா சிவப்பு கிடாரி, மூக்கு ரெட்டா இருக்கு, வால் ரெட்டா இருக்கு, கால் குழம்பு ரெட்டா இருக்குங்க. அப்படி பாக்குறாங்க. அவன் நம்மளை ஆராதிக்கணும், ஆராதனைக்கே லேட்டா தான் வருவான். ஆராதனையோட பாதி கையை வர உள்ள விட்டுப்போம், இங்க விட்டுப்போம், முடிஞ்ச அப்புறம் லைட்டா கொண்டு சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு ஒரு யூதன் ஒரு இஸ்ரவேலுடைய புரிந்து கொள்வது கிட்ட வர முடியாது யாருமே. எனக்கு ஆசை, யூதன் என்று கிரேக்கன் இல்லைன்னு சொன்னீங்களேப்பா, எனக்கு கொஞ்சம் அந்த புரிதலை கொடுத்துருங்கப்பா. ஹல்லேலூயா. உண்மையாவே எனக்கு ஆசை இருக்கு. ஏன்பா அவங்களுக்கு எனக்கும் அந்த தெளிவு கொடுங்கப்பா. ஆனா ஆண்டு சொல்றாரு, அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். வாஞ்ச இருந்தா கத்தர் கொடுப்பார். உள்ளத்தில் யூதனானவனை யூதன் கத்தர் சொன்னார்ல. அப்போ அந்த பரிசையும் சதிசையெல்லாம் நீங்க விளையாட்டா நம்ம அவங்களை கிண்டல் அடிக்கிறோம். they know in depth. அவங்களுக்கு நிறைய ஆழங்கள் அவங்களுக்கு தெரியும். அதான் ஆண்டு சொன்னாரா, நான் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் காணாதவர்களை பார்க்க வைக்கும்படியாகவும் நான் நியாய தீர்ப்புக்கு வந்தேன். ஆனா ஒரு நாள் ஒண்ணு வரும், அவங்க இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஆட்கள் தானே. ஆனா நம்மளாம் யார் சொல்லுங்க, காத்து மழை கூட ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத ஆட்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம இந்த அளவுக்கு ஆண்டவரை யோசிக்கிறோம்ல, இந்த அளவுக்கு கத்தரை ஆராதிக்கிறோம்ல, இவ்வளவு கத்தரை தேடுறோம்ல, ஒரு நாள் வரும் அவங்களுக்கு அவருடைய ரட்சிப்பின் கதவை கத்த திறப்பாராம். அன்னைக்கு அவன் நம்மளை பார்த்து அசிங்கப்படுவான். ஏன்னா அவர் கொடுத்த தீர்ப்பு. பிறவியிலிருந்தே குருடனாய் பிறந்த ஒரு கூட்டம் இந்த ஒரு இடம் இருக்கு. இன்னையிலிருந்து நான் அவங்க கண்களை நான் திறக்கிறேன். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சத்தத்தை உயர்த்தலில சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அதான் இயேசு நம்மளை தேடி வந்தார். அவ்வளவு பெரிய வெளிச்சம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். இப்போ இவன் கண்ணை கத்து, இவன் கேஸ் தான் நம்ம எல்லாம் பிறவி குருடர்கள். நம்ம சந்ததியே குருடர் தான். ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்தா டாக்டர் கேட்குறாங்க, உங்க அப்பாவுக்கு இருந்துச்சா? அது இல்லாம உங்களுக்கு இப்படி வராது. இது எது உங்க அம்மாவுக்கு இருந்துச்சா, தாத்தாக்கு தான் இருந்துச்சா? இப்ப நம்மெல்லாம் சந்ததியா குருடர் குடும்பத்திலே பிறந்தனால, ஆனா நம்மளை கத்தர் மாத்திட்டே வர்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சர்ச்சில் கத்தர் நிறைய பேரை பிரகாசம் உள்ளவங்களை கத்தர் மாற்ற போக. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்க. அப்போ காணாதவர்கள் காண்கிறேன்னு சொல்றவங்க குருடர் ஆகும்படியாகவும்,
காணாதவர்களை காணும்படியாகும் நியாய தீர்ப்புக்காக இந்த உலகத்துல வந்தேன். அந்த டைம் நடக்கும்போது அந்த நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஸ்டாப் ஆகுது, அவங்க கண்ணெல்லாம் மூடுது. அவனுக்கு என்னென்ன விளக்கங்கள் தெரிஞ்சதோ அந்த விளக்கம் கூட புரியாத அளவுக்கு இனிமேல் நடக்க போற எதுவுமே இஸ்ரவேலருக்கு புரியாதபடி கர்த்தர் மூடினார். இன்னை வரைக்கும் மூடிதான் இருக்கு. இப்ப அவங்க தேவாலயம் கட்ட போறாங்க. கட்டி யாரை உட்கார வைக்க போறாங்க? யாரை உட்கார வைக்க போறாங்க? அந்த தேவாலயத்துல அந்த கிறிஸ்துவ உட்கார வைக்க போறாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பு. இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த தீர்ப்பு நடந்து விட்டது. அவங்க கண்ணெல்லாம் கர்த்தர் அடைச்சிட்டார். ஆனா நீங்களும் நானும் கிருபை உள்ளவங்க, இன்னைக்கு நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதுன்னா கர்த்தர் கிருபையா ஈவாக கர்த்தர் திறந்த கண்கள் இவைகள். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும். சத்தமா எதை இது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறீங்க? இதை புரிய வைக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கல்வி மானங்களுக்கு இதை வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு இதை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே என்று இயேசு தேவனை மகிமைப்படுத்தின அந்த தாவீதின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்கப்பா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படி கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் 6-7 2 வசனத்தை வாசிங்க. கரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அல்லேலூயா சொல்லாமா? துப்பி சேறு உண்டாக்கில நான் என்ன யோசிக்கிறேன்னா, பைபிள் ஒரு இருக்குங்க. ஒருத்தங்க ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டா தகப்பனும் அந்த பிள்ளை மூஞ்சில காரி துப்பணுமா. தகப்பனுடைய பேரு கெடும்படி நடந்து கொள்ற பிள்ளைகளுடைய முகத்துல தகப்பன் என்ன பண்ணுமா, காரி துப்புனா அது எத்தனையோ நாட்கள் அவங்க பாளையத்துக்கு வெளியில இருந்துட்டு அப்புறம் வந்து முக கழுவிட்டு சுத்திகரிச்சுட்டு உள்ள வரணும். இது பழைய ஏற்பாட்டுல இருந்தது. ஒத்துக்குறவங்களிலே சொல்லுங்க, அப்படி இருந்தது. பைபிள் இருக்காது. இப்ப எல்லாத்தையும் எடுத்த டைம் ஆகும். அப்ப அதற்கு ஒரு அடையாளம் போலதான் அவர் துப்பி அதை குலைச்சி, ஏன்னா இது புறஜாதி ஆண்டவரை வேணான்னு போன ஒரு சந்ததியில பிறந்த ஒரு கூட்டம் இது. தகப்பன் காரி துப்பினதனால் வெளியே துரத்தப்பட்ட ஒரு சந்ததி அது. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த நியாய தீர்ப்பு அது கழுவப்படுகிற ஒரு நேரம். சத்தமலை சொல்லுங்க, அது கழுவப்படுகிற ஒரு நேரம். அது இப்ப அது எங்க அனுப்புறாரு? சீலோவாம் குலத்துக்கு போ. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா. இன்னைக்கு நம்மெல்லாம் குருட்டு சந்ததியில பிறந்து வந்தவங்க, ஏகப்பட்ட மூட பழக்கங்களை இருந்தோம். இன்னைய வரைக்கும் சர்ச்சில் வர விசுவாசிகள் நீங்க சனிக்கிழமை எந்த ப்ரோக்ராம் வைக்க மாட்டீங்க தானே? நான் வைக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரே காரணம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள், அந்த ரீசன். ஆனா நம்ம ஆட்கள் சனிக்கிழமையா வைக்க மாட்டீங்களா? அது சாட்டர்டே. அல்லேலூயா. சனியன் வந்துடும். என்ன வந்துடும்? வியாழக்கிழமை வைக்க கூடாது. வச்சா எப்ப வைக்கணும்? வருதே வாயில. புதன்கிழமை. என்ன கிழமை வச்சிருங்க? அல்லேலூயா. புதன்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஞாயிறு. அல்லேலூயா. அது பாஸ்டர் எப்படியாவது சண்டே வைக்கலாமா? மண்டையை உடைச்சிருவேன். அல்லேலூயா. இன்னும் மூட பழக்கம் இருக்கேன். அல்லேலூயா. வண்டி எடுக்கும்போது அப்புறம் ஒரு 2 நான் எத்தனையோ முறை வண்டியை ஸ்ட்ரெயிட்டா ரிவர்ஸ் எடுத்து ஓட்டிருக்கிறேன். எனக்குலாம் நிறைய பேர் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஆனா நம்ம ஆட்கள் அங்க செவுத்துல முட்டிட்டு இருக்கும். அப்ப கூட லைட்டா அப்படி, ஏன்னா ஃப்ரண்ட்ல அது ஒரு உலக ஓட்டுறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியும். லைட்டா அரைக்கிட்ட முன்னாடி போய் தான் எடுப்பாங்க. ஏன்னா மூட பழக்கங்கள். அல்லேலூயா. எங்க போறேன்னு கேட்க கூடாது. போகும்போது என்ன குணமா அவஸ்த குணமா. எதுக்கு போகும்போது இப்படி கேட்கற? எங்க போறேன்னு கேட்கற? இல்ல மூட பழக்கம். சில பேச்செல்லாம் நம்ம கரெக்டா பேசணும், அதை இல்லைன்னு சொல்ல. பைபிளும் அப்படிதான் சொல்லுது. எங்க போறது கேட்ட வார்த்தை இருக்குது. போகும்போது எங்க போறேன்னு கேட்டா என்னது அப்படிதான் கேட்பாங்க. எங்க வரேன்னா கேட்பாங்க. அதுல என்ன மூட பழக்கம்? தப்பானதை பேசாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, சபிக்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனா
எங்க போறோம் கேட்கறது இருக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுல எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா பார்த்து போயிட்டு வாங்க. அல்லேலூயா. எங்க போறீங்க கேட்க மாட்டாங்க. நிறைய மூட பழக்கங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம அதுலயே பிறந்து வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கும் இதை போல ஒரு நியாய தீர்ப்புல இருந்து தான் நம்ம வரோம்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீ போ சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்ட God will send you some. சில இடத்துல நீங்க கழுவப்படுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு தேவன் உங்களை அனுப்புவார். அல்லேலூயா. சபையா இருக்கலாம், அது ஒரு கூட்டமா இருக்கலாம், சில ஊழியக்காரங்களா இருக்கலாம். நீ போ. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நீ பாவத்தை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணுங்க. ஒருவேளை சில இடத்துல சில பேர்கிட்ட கர்த்தர் அறிக்கை பண்ண வைக்கலாம், ஊழியக்காரன் அறிக்கை பண்ண வைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துக்கு உங்களை போக வைக்கலாம். அந்த இடத்துக்கு போனா தான் அந்த கண்கள். அதனால்தான் சில ஆட்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாதனாலதான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு வசனம் புரியவே புரியாது. ஆனா அவங்க, நான் சில பேர் நினைப்பேன், இவங்க அவங்க தலையாட்டுறதையும் பார்த்தா ஃபுல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைப்பேன். ஆனா அவங்க ஏதாவது சில ஜெப குறிப்பு கொடுத்தாலோ அல்லது ஏதாவது கொடுத்தா அவங்க பண்ற பிரேயரோ அவங்க சொல்ற விளக்கத்தையும் பார்த்தா அப்செட் ஆடா இவ்வளவுதானா அவங்கள அப்படின்னு தலையாட்டுறதை பார்த்தா பயங்கரமா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள போலிய சத்தியம். அல்லேலூயா. சத்தமலைய சொல்லுங்க. அவங்க சீலோவாம் குளத்துக்கு போல அனுப்ப கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறவங்களுக்கு தான் கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் அனுப்புற இடத்துக்கு போனா தான் கண்கள் திறக்கப்படும். இவர் நான் ஊழியக்காரர் சொல்லுவார், நான் என்ன போறது கடைசி வரைக்கும் மேலேயே மேய்ஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆழமே உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் அனுப்புற இடத்துக்கு போனா தான் கண்கள் திறக்கப்படும். அங்கதான் கழுவுறதுக்கு அங்கதான் கழுவப்படுவோம். அல்லேலூயா. இந்த சேர் உண்டாக்கி அவன் போய் கழுவுனா. ஃபர்ஸ்ட் 39வது வசனத்துல 41 வரைக்கும் வாசிங்க. 39, 41. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்கள் திறக்கப்படுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் ஒரு குருடன்றதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில ஆட்கள் ஆண்டர்கிட்டே ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. சிஸ்டர், நான் ரொம்ப புத்திசாலியா நடந்துப்பேன் சிஸ்டர், எனக்கு எல்லாமே புரியும் பாருங்க, நான் பாருங்க நான் படிக்கல, ஆனா எனக்கு எல்லா நாலேஜும் சின்ன வயசுல இருந்தே பாருங்க, நான் ஒரு ஆளை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவேன், நான் பார்த்து ரொம்ப உஷாரான ஆள் ஒரு ஆள். இந்த மாதிரி ஆளுக்கு அது நீ கட்சி வரைக்கும் நீ இந்த வெளிச்சத்துக்கிட்ட வரவே முடியாது. இந்த உஷாரான ஆளுக்குலாம் நிசார போயிடும். நீங்க எங்க வேணா ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுங்க, வேற எங்க வேணா நீங்க. ஆனா ஆண்டுகிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா, எனக்கு எல்லாம் தெரியற மாதிரி நான் நடந்துக்கிறேன், ஆனா உண்மையாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, ஆண்டவரே எனக்கு நீங்க தான்ப்பா. அதான் பைபிள், அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஞானம். அப்படின்னா நீங்க நான் ஒண்ணு இல்லை நீங்க சொன்னாதானே அவர் உங்களுக்கு ஞானமா மாற முடியும். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா, நான் ரொம்ப டேலண்ட் பாருங்க, நான் ரொம்ப டேலண்ட் பாருங்க, எங்களுக்கு எல்லாமே புரியும் பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் அவனுடைய வார்த்தை ஸ்ட்ரெயிட்டா வந்தா கூட அதை உட்கார்ந்து இன்னும் அவங்க மூளையில உட்கார்ந்து அதை சகலவற்றையும் சோதித்து நலமானதை பின்பற்றி பைபிள் தான் சொல்லுது. ஆனா ஆண்டோட வார்த்தை பேசும்போது உங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் என்னோட பேசுறாருன்னு. அங்க உங்க சுய ஞானத்தெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமலைய சொல்லுங்கப்பா. பிளைண்டா ஒத்துக்கணும். யாருடைய கண்ணை கத்த திறப்பார்னா, நீங்க குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. உன் கண்ணை நீ ஒத்துக்கிற மாத்தத்தை உன் கண்ணை நான் திறந்துருவேன். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீங்க ஒத்துப்பீங்களா எனக்கு தெரியல. உண்மையாவே எனக்கு 10 விஷயம் தெரியுன்ற நினைப்பு எனக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்க மாட்டீங்க. ஆனா நீங்க உஷார். அல்லேலூயா. அல்லேலூயா. உஷார். ஆனா
அடுத்த விஷயத்துக்கு கண்டிப்பா இருக்கிற கை தூக்குங்க. உண்மையாவே பாஸ்டர், நான் ஒண்ணுமே நான் என்னோட ஞானம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. நான் முழுசா இப்ப நான் ஆண்டதான் சார்ந்து இருக்கிறேன். என்னை இப்ப கர்த்தர் தான் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று கருதுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று கருதுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட அனுக்கிரகம் தர வேண்டுமே. சொல்லுங்க. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட அனுக்கிரகம். சத்தமா பாடுங்க. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று கருதும். சொல்லுங்க. என் ஞானம் கல்வி. சத்தமா. ஒன்றுமில்லை குப்பை என்று கருதுவேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க என் ஞானம் ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சத்தமலையை சொல்லுங்களேன். நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. அல்லேலூயா. நான் ஒத்துக்கோங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, என்னமோ ஞானி மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னமோ கர்த்தர் கிருபையில அப்படி உலகமா சொல்றது கூட கர்த்தர் ஒண்ணுமே தரல. அதுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அதோடைய கிருபை தான். இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று 4 வார்த்தை தெளிவா பேசுறேன்னு அது கர்த்தருடைய கிருபை தான். இயற்கையா கூட அது கிடையாது. அதுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்வேன், ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா தயவு செய்து இந்த பரிசேயர் மாதிரி இருந்துடாதீங்க. நான் குருடன் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒத்துக்கிறவங்க சத்தமலையில சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியாதுப்பா, இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியாதுப்பா, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியாதுப்பா, இந்த புருஷங்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் தெரியாதுப்பா, இந்த வேலையை நான் எப்படி செய்வேன்னு தெரியாதுப்பா. அவரே உங்களுக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமாய் இருப்பார். அல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணு. 2வது ஸ்தோத்திரம். அவன் ஒபே பண்ணான். போ சீலம் குளத்துக்கு. குருடங்க, ஒரு குருடனை போயிட்டு சீலம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னா. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர் சொல்றாங்களே சொல்லுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தாலும் அவர் எதை செய்தாலும் ஞானத்தோடு செய்வார். அவர் எதை செய்தாலும் புத்தியோடு செய்வார். அல்லேலூயா. இவ்வளவு நமக்கு ஒருத்தங்களை பத்தி இரக்கம் கொடுக்கிறாரு. ஆண்டுக்கு தெரியாதா இவன் குருடன், அவன் அவ்வளவு தூரம் போக முடியும் தெரியாதா? போற வரைக்கும் அவனுக்கு கண்ணு திறக்கான்னு தெரியாதா? ஆனா கர்த்தர் அனுப்பினார். ஏன்னா அதான் நினைப்பு என்னன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து சிம்பத்தி தேடாதீங்க. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். எனக்கு உண்மை உங்களுக்கு அப்படி எப்படின்னு தெரியல. ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறாங்க.
அதை சில பேர் நம்ம அதை ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் கொடுத்து அது வரைக்கும் நடந்தது, அது அப்புறமா தேய்ச்சினே போ ஒரு மாதிரி அது எனக்கு அது பயங்கர கோபத்தை எனக்கு கொண்டு பண்ணும். ஒரு நாள் நான் மவுண்ட் ரோட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. அப்ப அந்த சம்பளம் எப்படா விழுந்துட்டா லஞ்சில் போய் அந்த காசு எடுத்துட்டு வருவோம் பேங்க்ல போய். அப்போ ஒரு ஷார்ட் கட் இருந்தது மவுண்ட் ரோட்ல, எல்ஐசியில. அது யாருக்கு அந்த ஊர் இடம் தெரியும் தெரியல, அந்த கிரீம்ஸ் ரோட், மூர்ஸ் ரோட், அதுக்கு ஒரு ரோடு. அது வழியா போயிட்டு இருக்கிறேன். அது பக்கம் ஒரு கூவாறு போகும், இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கும். அது அந்த இதுல காலியா இருக்கும். பார்த்தா ஒருத்தர் ரோட்ல உளுந்து எச்செல்லாம் ஒழுகிட்டு ஆடிட்டு சைக்கிள் கீழே விழுந்து கிடக்குது, அப்படி ஆடிட்டே இருக்கான். என்ன நினைப்பீங்க? உடனே ஓடி போயிட்டு இது பண்ணிட்டு அப்புறமா அப்படி சைட்ல எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அது வரைக்கும் அவனுக்கு ஆட்டம் நிக்கவே இல்லை. எல்லாரும் கிரௌடு வந்தோடனே ஆட்டம் நின்றுச்சு. நின்று என்னப்பா இந்த மாதிரி நான் வெளியூர்ல இருந்து வந்தேன், எனக்கு இது இல்லாது. உடனே எல்லாருமே காசு கொடுத்தாங்க. ரைட், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ப மாட்டீங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு வேற ஒரு ஸ்ட்ரீட் போறேன், அங்க அதே மாதிரி வந்து கிடக்குறான். ஆண்டவர்கிட்ட அந்த சிம்பத்திலாம் வேலைக்கு அவர்கிட்ட நீங்க மனுஷனை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அல்லே சொல்லுங்களேன். கண்கள் திறக்கப்படணும்னா நீ செய்ய வேண்டியதை செஞ்சா தான் கர்த்தர் உங்க கண்ணை திறப்பார். அல்லேலூயா. சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொன்ன உடனே அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்தா, சொன்ன உடனே இயேசு அது வரைக்கும் நின்னவன் இப்போ உன் முகத்தை கழுவன் தடவி கரெக்டா ஸ்கூல்ல கரெக்டா போயிடுவான். போயிட்டு முகத்தை கழுவுனான் பாருங்க. அல்லேலூயா. வேற எவன்கிட்ட சொல்லியிருந்தா குருடம் பாருங்க, நான் நினைக்கிறேன் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு சீலவன் குளம் சொன்ன உடனே தட்டி யார்ட்டா கேட்டது, இங்க போறப்பா, எனக்கு சீலவன் குளம். எதுக்கு சீலவன் குளம் போற? மூஞ்சி கலவரத்துக்கு உன்னை நான் சீலவன் குளம் கூப்பிட்டு போகணுமா, இங்க வா அப்படின்னு இருப்பான். அவன் தெரியும் சில லூசு சில ஞானி இருக்குது, அது நமக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி வந்து கழுவி விட்டுரும், நமக்கு கிடைச்ச சான்ஸ் இது அப்படின்னு அவன் யார்ட்டையுமே சொல்ல தட்டிட்டே கரெக்டா போயிட்டான். நம்ம ஆட்கள் ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு பேசினா, பாஸ் இப்படி சொன்னாரு, கர்த்தர் இப்படி சொன்ன செய்யணுமான்னு அந்த லூசு சொல்லும். அவர் அப்படிதான் பேசுவார். முடிஞ்சது கதை. உனக்கு விடுதலை வேணும்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சு செய்ய. நடுவுல போய் ஆட்டி ஆலோசனை கேட்காத, உன்னை அவங்க போக விட மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறா, அதை போய் வேற ஒருத்தன் போய் ஷேர் பண்றது, ஆலோசனை கேட்கறது. உங்களுக்கு தெரியாது அது கர்த்தர் பேசுறாருன்னு. அதை கர்த்தர் தான் செய்ய சொல்றவங்க புரியாதா? அதுனா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா வரும்? யாரையோ கர்த்தர் திட்ட விரும்புறாரு. கர்த்தர் பேசும் போதெல்லாம் நீ யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணிங்க. இது வரைக்கும் தட்டினே இருக்க, உனக்கு ஒரு விளக்கமே வந்ததில்லை இது வரைக்குமே. கர்த்தர் சொல்றதெல்லாம் செஞ்சிருந்தா என்னைக்கும் ஒண்ணு அறிவு கண்கள் திறந்து இருக்குமே, வாழ்க்கை பிரகாசமா இருக்குமே. சத்தமலையை சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது அப்படியே நம்பினா, ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், அவன் கண்கள் அவன் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 35-37 வசனத்தை வாசிங்க. அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இந்த குருடங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த ஆட்கள் போற இடமா ஓரமா நடக்கிறவங்களை ஓரமா உட்காந்துக்க வேண்டியது, உட்காந்துட்டு மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருக்க வேண்டியது. அதுதான் இந்த குருடங்களுக்கு தானா நடக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கைக்கு பொழைப்புக்கு யாரையாவது நம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் சொல்வேன், நீங்க நினைச்சுப்பீங்க எங்க தலை எழுத்து, எங்க தலை விதி, எங்களுக்கு நாங்க வசதி இல்லப்பா, எங்களுக்கு படிப்பு இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேங்க. நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, ரோட்ல சைதாப்பேட்டையில பிச்சை எடுக்கிற ஒரு பையனை ஒரு பிரதர் கூட்டிட்டு போய் ஒரு இதுல பைபிள் காலேஜ்ல வச்சு அவனுக்கு அழுக்கு ரொம்ப ஃபுல்லா பிச்சை எடுக்கிறான் வேலை, குடும்பமே பிச்சை எடுக்கும். கூட்டு போய் கழுவி நல்லா அது பண்ணி முகலாம் அந்த பனியில வெடிச்சு வாயிலிருந்தெல்லாம் ரத்தம். அப்படிப்பட்ட பையன் கிட்ட போக அவ்வளவு நாத்தம். அவனை குளிப்பாட்டி, அவனுக்கு பிரஷ் பண்ணி, முடியெல்லாம் வெட்டி, அவனுக்கு அந்த மெடிசன்ஸ் கொடுத்து அந்த புண்ணெல்லாம் ஆற பண்ணி, அவனை பைபிள் காலேஜ்ல அவனுக்கு அவனை படிக்கிறதுக்கு வச்சு, அவனுக்கு ட்ரெஸ் நல்ல புது ட்ரெஸ். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அவனை கூட்டிட்டு வரும்போது நான் அவனை பார்த்தேன், அவன் எவ்வளவு அழுக்கா இருந்தானே. அப்ப நான் சின்ன பையன், எனக்கு அவன் மாறினதை பார்த்தா பிரமிப்பா இருந்துச்சு. எப்படி ஆட்டம் பாடுறான் அப்படின்னு. அவனை கட்சியில
என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் ஒரு 2 வருஷம் அங்க இருந்தான். திடீர்னு கேட் எகிரி எஸ்கேப் போயிட்டான். தேடி பார்த்தாங்க, ஆளை காணவே காணும். அப்புறம் போய் பார்த்தா ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதே சைதாப்பேட்டில திரும்பி பிச்சை எடுத்துனான். நான் பொய் சொல்ல, தேவன் சாட்சி, நடந்த சமம். அதே சைதாப்பேட்டில பிச்சை. ஏன் சொல்லுங்க? ஐயாவுக்கு காலைல 6 மணிக்கு எழும்பது பிடிக்கல, 8 மணிக்கெல்லாம் குளிக்கிறது பிடிக்கல, டிஃபன் காலையில சாப்பிடணும் பிடிக்கல, மத்தியானம் கரெக்டா சாப்பிடணும் பிடிக்கல, காலை நைட்டு கரெக்டா தூங்கணும் பிடிக்கல. ஐயாவுக்கு நினைச்ச நேரம் பிச்சை எடுக்கணும், நினைச்ச நேரம் தின்னணும், நினைச்ச நேரத்தை உருளணும். அந்த டிசிப்ளின் குள்ள பிடிக்கல. அதான் சொல்றேன், நீங்க பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு காரணம் அவன் சூழ்நிலை அதுன்னு நினைக்கிறீங்க. அவன் மண்டை தான் காரணம், அவன் புத்தி தான் காரணம், அவன் எண்ணங்கள் தான் காரணம். சத்தத்துவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் குருடரை வெளிச்சமா மாற்றுகிற தேவன், பார்வை அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். சத்தமலே சொல்லுங்களேன். பிச்சை கேட்டது அடுத்ததே நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் இப்போ நீங்க அடுத்து உங்க பார்வை அடையிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுன்னா, you have to seek for God's help. ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சார்ந்து இருக்கணும். உங்க ஞானத்தை உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, ஆண்டவர் சாரணும், ஆண்டோட ஹெல்ப் கேட்கணும். அப்படிப்பட்டவங்க கண்களை கத்த திறக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் 41 வாசிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். உங்களுக்கு அவன் கேட்கும்போது சும்மா கேட்கல, விசுவாசத்தோடு கேட்டான். அப்ப நீங்க இந்த பிரச்சனைக்கு என் ஆண்டவரால சரியான தீர்வு கொடுக்க முடியும் நீங்க முதல்ல நம்பணும். அல்லேலூயா. சிலக்கள் நீங்க கேட்கறதெல்லாம் கேட்டுப்பாங்க, ஆனா அப்புறம் செய்யறதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணு நம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வேணா கேட்டுப்பாங்க, கேட்கும்போது தலையை ஆட்டிப்பாங்க. அந்த ஆளை போனக்கு அப்புறம் அவங்க அப்படிதான் போவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனா இவனுக்கு விசுவாசம். அதனால யார் தடுத்த போதும் விடலை. அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இடம் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் விசுவாசம் அவனை ரட்சித்தது. அடுத்த வாசிங்க. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். அத கண் திறக்கப்பட்டவன் அவருக்கு பின். அதை தான் நான் சொல்வேன், என்னை பின்பற்றுகிறவன். இப்ப அதான் சொன்ன பாருங்க, இந்த வாக்குத்தத்தம், அதாவது ஏசாயால ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 42:16 வசனத்திலிருந்து வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்த வசனம். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். நீங்க காணும்படி நோக்கி பாருங்கள். சத்தமொழி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்ப கர்த்தர் நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் நடத்த போற பாதை எப்படின்னா, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு பாதை. அதனாலதான் சொல்வேன், இந்த பாதைக்கு நீங்க உலகத்தாண்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. உங்க சொந்தக்காரங்கள்ட்ட இந்த வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. அவங்களுக்கு இது புரியவே புரியாது. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், இப்படி இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், நாங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலான் இருக்கிறேன், நான் இப்படி செட்டில் ஆகலான் இருக்கிறேன். நீங்க இப்படி பேசி பாருங்களேன். அவங்க கொடுக்குற. ஆனால் சொல்வேன், வேர்ட் ஹாஸ் பவர். வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. எவனோ ஒன்று ஏதோ சொல்லிட்டு போவான், நான் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன்னு சொல்லாதீங்க. அதை நான் இப்போ சொல்றேன். அதெல்லாம் நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கெல்லாம் நீங்க ஜெகதல கில்லாடிலாம் கிடையாது. சில டைம்ல நீங்க அந்த பக்கம் போயிடுவீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எப்பவுமே கர்த்தருடைய ஆலோசனை கேட்டா
குழப்பம் வந்தா கூட திரும்ப அவருடைய சமூகத்துல தான் நீங்க போகணும். ஆண்டவர் எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு, ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்துங்கப்பா. அல்லேலூயா. கிதியோனுக்கு யுத்தத்துக்கு எப்படி போகணும் ஒரு அடையாளம் கேட்டான், கர்த்தர் கொடுத்துட்டாரு. அவனுக்கு திரும்ப ஆண்டவர் எனக்கு இன்னொரு அடையாளமா கொடுத்துருங்கப்பா கேட்டான், கொடுத்தாரு. ஆண்டவர் உங்களை ஸ்கூல்ல டீச்சரே சொல்ல மாட்டாங்களா, உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப கேளுங்க. ஆனா எனக்கு அப்படி டீச்சர் 2 வாட்டி கேட்டு கோவப்படுத்த நான் பார்த்தேன். அது சொல்லுவாங்க, எப்ப வேணா கேளுங்க. அல்லேலூயா. நான் அது மாதிரி காமெடிலாம் நிறைய லைஃப்ல உண்டு. கேட்டவங்க போய் இவ்வளவு கூட புரியலப்பா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல எத்தனை முறை உனக்கு கர்த்தர் சொல்லுவார். சத்தமலையை சொல்லுங்களேன். நீங்க அறியாத பாதை, இது வரைக்கும் நீங்க கடந்து வராத பாதை, புதிய பாதை, நீங்க நடக்க போற பாதை. அப்ப அங்க என்ன பண்ணுவாரா, உங்க இருள கர்த்தர் என்ன பண்ணுவாரா, வெளிச்சமா. இப்போ நீங்க பாதை ரெடியா இருக்கு, லைட்டு உங்க இருளெல்லாம் எடுத்துட்டாரு. இப்ப கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நீங்க காணும்படி நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் ஏறெடுத்து பாரு, கொஞ்சம் உத்து பாருங்க. நான் என்ன கர்த்தர் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும், நீ நோக்கி பாரு. அல்லேலூயா. நான் சொல்றது கீழ்ப்படி. உங்க என்ன சர்ச்சில இருந்து வரும் மீட்டிங் பிரேயர் நடக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 21 நாள் பிரேயர் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நியூஸ், GTLM நியூஸ். சபையில் 21 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் நடைபெறும். அல்லேலூயா. நியூஸ். அது நியூஸ் இல்ல, இட் இஸ் an invitation. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க பார்வை அடையணும்னா அனுப்பப்பட்டவன் தேவன் உங்களை பார்வை அடைய எங்கேயோ அனுப்புறார், என்னையோ செய்ய சொல்றார். நீங்க அதை போனாதான், செஞ்சாதான் கண்ணு திறக்கப்படும். அந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு கர்த்தர் சொன்னா அதை நீங்க செஞ்சாதான் அங்க ஒரு கண்ணு உங்களுக்கு திறக்கப்படுது, உங்களுக்கு ஒரு பார்வை கிடைக்குது, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அல்லேலூயா. இந்த ஊழியத்துல யார் செய்வா? இதெல்லாம் யார் பண்ணுவா? அல்லேலூயா. அதான் நான் சொல்ல, தாமஸ் ராஜ் பாஸ்டர்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் இங்க ஊழியக்காரா அவரை போடும் போது 1 ராஜாக்கள் எங்க இருக்கு, 2 ராஜாக்கள் எங்க இருக்குன்னு தெரியாத தடவுற உட்காந்து. ஆனா இன்னைக்கெல்லாம் பைபிள் ஊழியத்துக்கு போனோம்னா அந்த காலேஜ் இந்த காலேஜ் எல்லா டிகிரியும் முடிச்சுட்டு நாங்க ரெவரண்ட் டாக்டர், இன்னைக்கு நிறைய ரெவரண்ட் டாக்டர் பட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்காங்க நிறைய ஊழியக்காரன். ஒரு புரிதல் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அதை சொல்றாரு, எங்களுக்கு பைபிளை பத்தியே அவங்க டீச் பண்ணல. ஆனா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தானா, எழும்புனா எழும்பு, ஓடுனா ஓடு, சமையல் செய்யனா செய், விறகு வெட்டுனா விறகு வெட்டு, கடைக்கு போனா போ, இத்தனை மணிக்கு நான் வா. எங்களுக்கு இந்த ஊழியக்காரங்க இதே தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர் பண்ண மாதிரி பிரசங்க யாருமே பண்ணல. நிறைய ஞானி பயங்கரமா பிரசங்கம் பண்றான், ஒண்ணுமே அவனுக்கும் புரியல, மற்றவனுக்கும் புரியல. சத்தமலை சொல்லுங்களேன், சத்தமலை சொல்லுங்களேன். நீங்க என்ன பயங்கரமா உட்காந்து அப்படி டிகிரி முடிச்சுட்டா பயங்கரமா கண்ணு திறந்துறோம்னு கனவு காணாதீங்க. அனுப்பப்பட வேண்டியதுக்கு அனுப்பப்பட்டு செய்ய வேண்டியதை செஞ்சாதான் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. எனக்கு இந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சர்ச்சில் நிறைய பேர் வேலை வாங்க தான் போறேன், அனுப்ப தான் போறேன். அல்லேலூயா. போங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கூட இருங்க, தாழ்ந்து போங்க, விட்டு கொடுங்க, அவமானத்தை சகிங்க, செய்யுங்க. செஞ்சாதான் உனக்கு கண்டு திறக்கப்படும். நினைச்சா வீட்டுல உட்காந்து படிச்சு பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு ஜோம் பண்ணா அறிவு பெருத்துரும், கண்டிப்பா இல்லை. நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் செய்ய வேண்டியதை செஞ்சாதான் உன் கண்கள் திறக்கப்படும். சத்தமலை சொல்லுங்களேன். நீங்க உட்கார்ந்து ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு புரியாதது அங்க போயிட்டு தொடப்படுத்து பெருக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் விளங்க பண்ணிடுவார். பிள்ளைகள் இருக்கிறாங்க பிசிக்கலா நிறைய, நான் உண்மையை நான் நம்புறேன். நிறைய பேர் நினைச்ச கூடாது உங்க கட்சி வரைக்கும் இந்த ஆம்பிளிஃபயர் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறது போலன்னு. நான் விசுவாசிக்கிறேன், மற்றவங்களுக்கு இல்லாத சில அறிவை ஞானத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நிறைய புருஷர்களுக்கு இல்லாத அனுபவங்களை கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும், சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் வாசிங்க, இப்ப எது வாசிங்க? ஏசாயா தானே. கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள், என் தாசனே அல்லாமல். சரி போதும். இப்போ
ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிடறாரு. பண்ணி நீங்க குருடு வெளிச்சம் வேற இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு, இருளை வெளிச்சமாக்கிறாரு, இதெல்லாம் அவர் பண்ணிடுறாரு. ஆனா கண்ணு திறக்கப்பட நீங்க ஏறெடுத்து பார்க்கணும். குருடரை என்ன பண்ணுங்க, ஏறெடுத்து பாருங்கள். இப்போ உன்னை நான் புது இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டேன், உன் முன்னாடி நான் வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன், இங்க வந்து தூங்கிட்டு அரக்கண்ணில் பார்த்துட்டு கிடக்குறிய, ஏறெடுத்து பாருன்னு கர்த்தர் சொல்றார். கண்ணை ஏறெடுத்து பார், உனக்கு ஒரு புது வழி தோன்றும். அல்லேலூயா. உனக்கு ஒரு புது காரியம் தெரியும். ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த வசனம் தான் அந்த வெளிச்சம். அல்லேலூயா. இப்போ அந்த குருடனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தெளிவு பாருங்க. யோவான் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 9:17. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அவனுக்கு கண்ணு திறந்தாலும் அவனுக்கு பேர் என்னதான்? இப்ப அவன் குருடனா? ஆனா அங்க என்ன போட்டிருக்கு? அவன் குருடனை. ஏன்னா சில பேருக்கெல்லாம் பேர் வந்தா உலகம் அந்த பேர் தான். குருடனை நோக்கி அவன் உன் கண்ணை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசி. அப்ப அந்த கண்ணு திறக்கப்படுறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது எதுவோ அது அதுவா உங்களுக்கு புரியும். அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை விட வெளிச்சம் யாரு? ஆனா அதுவே யாருக்கும் புரியல. ஆனா அந்த குருடனுக்கு அந்த இயேசு யாருன்னு புரிஞ்சிச்சு. அவர் யாருன்னு கேட்கிறான். அவர் யாரு? தீர்க்கதரிசி. அவன் சாதாரண ஆள் கிடையாது. அடுத்தது 29:30 வசனத்தை வாசிங்க. 29. தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்றார். இவன் எங்க இருந்து வந்தவன் எங்களுக்கு தெரியாதுப்பா. அந்த பரிசேயன் பைபிள் அவனுக்கு ஃபுல்லா தோரா கிரா எல்லாமே தெரியும். ஆனா அவனுக்கு இந்த இயேசு யாருன்னு புரியல. இவன் எங்க இருந்து வந்தவன் எங்களுக்கு தெரியாது. அதற்கு அந்த மனுஷன் குருடன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமா. நீங்கள் அறியாம இருக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கப்பா. வழியில சொல்லுங்களேன். என் கண்ணை திறந்திருந்தோம், அவர் எங்க இருந்து வந்தவனு தெரியாப்பா. 31 இருந்து வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா இவனுக்கு எவ்வளவு தெளிவு வந்துருச்சு. அது ஒரு அடையாளம். பாத்தீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் மற்றவங்க புரிந்து கொள்ளாததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஞானிகள் அறியாததை நீங்கள் அறிவீர்கள். ஞானிகளுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிற நாட்களை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய படிச்ச மேதாவிகள் உதவிக்கு உங்க கிட்ட வருவாங்க, ஆலோசனை கேட்க வருவாங்க, உங்க ஜெபத்தை நாடுவார்கள். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. இவங்க ஸ்காலர்ஸ், அவங்க முன்னாடி நிக்கிறவங்க ஒரு பெரிய அறிவாளி கூட்டம். சொல்றான் 31 சீக்கிரம் வேகமா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். சத்தத்தை தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக அவனுக்கு புரிந்து. அதான் சொல்வேன், இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு கூட நிறைய புரிய மாட்டேங்குது. அதனால வேதனை. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. ஆபத்து. ஆண்டவரே, இவ்வளவு வெளிச்சமும் இவ்வளவு சொல்லுவேன், சுத்திலும் எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் கண்ணு குருடா இருந்தா அந்த வெளிச்சத்தினால் பயன் என்ன? அல்லையே சொல்லுங்களேன். இவ்வளோ வசனம் வருது, வார்த்தை வருது, வாக்குத்தத்தங்கள் மூலமா பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு, பாடல் மூலமா எல்லாம் கேட்டாலும் ஏன் தெரிய மாட்டேங்குது? கண்ணு குருடா இருக்கு. அல்லேலூயா. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். That word will speak with you. அந்த வார்த்தை உங்களோடு பேசும், அந்த வார்த்தை உங்களை நடத்தும். அது ஜீவ ஒளி. அல்லேலூயா. ஒளினாலே தெளிவு. அல்லேலூயா. லைட்டை போட்டு உங்களுக்கு இப்ப இதை பார்த்து எங்க அங்க ஒரு ஆள் நிக்குது தெரியுமா பாருங்க, கருப்பு தலை வச்சுக்கிட்டு கையை அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு காலை வச்சு நிக்குது பாரு, அப்படி சொன்னா நம்புவீங்களா? ஸ்பீக்கர் வச்சு. ஆனா இதே நைட்டு அது மேல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மூடிடுவாங்க.
நீங்க இந்த சர்ச்சை ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நடுராத்திரி லைட்ல வந்துட்டு அங்க பாருங்க ஒரு ஆத்திர ஹைட், இது இப்ப இந்த ஹைட்டை வர குறைச்சிருவாங்க, இன்னும் அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா கீழே வந்துடும். அப்படியே ஒரு பொம்பளை தலை வச்சு நிக்கிற மாதிரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க. பகல்லையே எப்படி இருக்க, உங்களெல்லாம் நைட்ல விட்டா என்ன ஆவீங்க? ஆட்டு அட்டாக்கு தான். அல்லேலூயா. அப்போ வெளியில எவ்வளவு வெளிச்சம் இருந்தும் கண்ணு குருடா இருந்தா யாரால உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணை திறக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்க விசுவாசித்து அவர் சொல்றத செஞ்சா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கண்ணை திறப்பார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு உதவி கேட்டால் உங்க கண்ணை திறக்கவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியும் அப்பா, எனக்கு நிறைய தெரியும், ஆனா இது மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், போயிடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலன்னு வந்துட்டாலே நீங்க திறக்கப்பட தகுதியானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க குருடராய் இருந்தால் பாவம் இராது. என் கண்ணை திறப்பாரா பாஸ்டர்? எனக்கு ஒண்ணுமே புரியும். நீங்க உங்க கண்ணை தான் கத்தர் ஃபர்ஸ்ட் திறக்க போறாரு. சத்தத்தை தலை சொல்லும். குருடரை அறியாத வழியில அவங்களை நடத்தி அவங்களுக்கு இருளெல்லாம் வெளிச்சமா மாற்றி கோணலை செவ்வையாக்குவேன். சத்தத்தை தலையில சொல்லுங்க பாக்க. இப்படி எல்லாம் செய்து அவங்களை கைவிடாத இருப்பேன். நீ குருடரே பார்வையடையும்படி ஏறெடுத்து பாருங்கள். சத்தத்தை தலையில சொல்லுங்க. கத்தர் நடத்துற பாதை ஏறெடுத்து பாருங்கள். ஆமே சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமா தலையில சொல்லுங்க பாக்க. அழகா அவனுக்கு. ஆனா பரிசேயர் நம்ம முடிவு பண்ணாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. 16. அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். பாத்தீங்களா, அவங்களுக்கு முடிவு. ஏன்னா அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சு பாக்குறாங்க. அப்படி இந்த மேக்ஸ்ல இந்த ஃபார்முலா, இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபார்முலா போட்டு பார்த்தா இது சைத்தான் க பச்சா தான், இது வந்து கண்டிப்பா இல்ல முடிவு பண்ணாங்க. இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவரே கிடையாது. அவங்க கண்ணு மூடப்பட்டிருந்தது, ஆனால் இவன் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி கத்தர். ஆண்டவர் என்னோட பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, பாருங்க, இந்த கண்ணு திறக்கப்படுறது ரெண்டாவது. நான் சொல்றேன், கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே கத்தர் இருள வெளிச்சமா மாத்திரார். அதான் அவங்க சொல்ற. அல்லேலூயா, ஆமென். உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே கத்தர் சூரியனை படைச்சிட்டாரா? உங்களை கண்ணெல்லாம் கொடுத்துட்டு, கண்ணை கொடுத்துட்டோமே எதை வச்சு பார்ப்பான், லைட், அப்படி லைட் போட்டாரா? இல்ல, ஃபர்ஸ்ட் லைட்டை போட்டாரா? அவருக்கு தெரியும் நான் கண்ணு கொடுக்க போறேன். அப்ப முன்னாடி லைட்டு போட்டுட்டு தான் உங்க கண்ணை படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க கண்ணை திறக்க போறாருனாலே, உங்களுக்கு சில விஷயம் புரியுதுனாலே முன்னாடி வெளிச்சம் கத்தர் வெளிச்சமாக்கிட்டார். இருளெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெளிச்சம் ஆயிடுச்சு, கண்ணு திறந்துச்சு. இப்ப புது பாதை கத்தர் அழகா நடத்து, ஒன்னொன்னு தெளிவா நடத்துறாருன்னா உங்க வாழ்க்கை அழகா போயிடும். அல்லேலூயா. சில வீட்டுல சில வயசானவங்க எல்லாம் நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பையன் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுல வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னா, மருமக அந்த அம்மாவை அடிக்கிறானா. யார? மாமியார அடிக்கிறான். இப்ப மாமியாருக்கு முடியாதவங்க, சரி பொண்ணாவது வந்து காப்பாத்துன்னு பார்த்தா பொண்ணு வந்து அசிங்கமா அந்த அம்மாவை திட்டுதான். இதுல பேர பசங்க 2 பேர் இருக்காங்க. அந்த பசங்களும் அந்த அம்மாவை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களாம். அந்த அம்மா வந்துட்டு சொல்லிட்டு அப்படி அழுகுறாங்க. அந்த அம்மாக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு எல்லாரும் சொல்றாங்க. நடக்கிறதே ஸ்லோவா தான் நடக்கிறான். நான் எங்க போவேன்னு எனக்கு தெரியலையா. நான் அப்படியே யோசிச்சேன். அவங்கள முத்து பார்த்து அவங்க நிலம்புற ரொம்ப, அவங்க சத்தமா கூட அவங்களால பேச முடியாது. நிலவரம் ரொம்ப பரிதாபமான நிலைமை. இந்த எங்கேயும் போக முடியாது. அடிச்சா அடியும் வாங்கிக்கணும், காரி துப்புனாலும் வாங்கிக்கணும். அசிங்கமா அந்த அம்மா தனியா உட்காரும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு அடிக்கடி செத்துடணும்னு தோணுது, எனக்கு என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியலையா, நிறைய ஏதாவது பண்ணிக்கணும்னு. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஜனங்க வாழ்க்கையில இந்த அம்மாவோட நிலைமை எப்படி நானா சொல்றேன். இயேசுவை பிடிச்சுக்கோங்கம்மா. உங்க மருமகன் வெக்கப்படும்படி கத்த உங்க தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். பேசித்தான் இருக்கிறேன், அவங்கள்ட்ட பேசித்தான் இருக்கிறேன். கத்த நடத்த வல்லவர். அப்படியே அவங்கள விட்டுற மாட்டாரு. ஆண்டரை பிடிச்சுக்கோங்க. நீங்க ஏன் சாவணும்? கத்தர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர். அவங்களை கை விட்டுருவார், ஆனா உங்களை கத்தர் கை விட மாட்டார். சாகிற வரைக்கும் உங்களை அழகா நடத்துவார். அப்போ இந்த சாகிற வரைக்கும் நமக்கு தெளிவா இதுதான், இங்க இப்படிதான் பண்ணணும், இதான் பண்ணணும், இங்கதான் போகணும், இங்க போக கூடாது. அழகா வாழ்க்கை சூப்பரா போய் முடிஞ்சிருமா இல்லையா? அல்லேலூயா.
சத்தமொழி சொல்லுங்களேன். தெளிவு வேணுங்க. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம குழப்பம் இல்லாம. இன்னொன்னு சொல்றேங்க, மரண நேரம் கூட நமக்கு தெளிவா, ஐயோ நான் போறேனா, விட்டு போறேனா, ஐயோ அவ்வளவுதானா, நீங்க அப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழிலே சொல்லுங்களேன். நம்ம சபையில இருக்கவங்களாம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரனை ஆயத்தப்படுத்துறாரு. சும்மா சொல்லிட்டு கூட செத்து போறேன் உடம்சே வேணான்ற. கர்த்தரை அழைக்கும் போது கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. சங்கீதம் 119 105 வசனத்தை வாசிங்க. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். அப்ப நீங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க கடந்து போற, நீங்க எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துல எத்தனை நாள்? 365 நாள். எத்தனை வருஷம் நீங்க வாழ்வீங்க? ஒரு 180 வருஷம். வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அத்தனை நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் நடத்தக்குள்ள வார்த்தை இதுல இருக்கு. கர்த்தர் அந்தந்த வார்த்தையை வெளிச்சமா கர்த்தர்களுக்கு காட்டிட்டே இருப்பார். குழப்பம் இல்லாம போகிறதுக்கு, குழப்பம் இல்லாம முடிவெடுப்பதற்கு அழகா கர்த்தர்களை நடத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. யோபு 29 3 வசனங்களை வாசிங்க. யோபு 29 3. ஜாப் 29 verse 3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பலவிதமான சூழ்நிலை இருள் போல இருக்கும். அது மற்றவங்களுக்கு இருளா இருக்கும், நான் உங்களுக்கு இருளா இருக்காது. ஏன்னா கர்த்தர் அருளின வெளிச்சம் உங்க தலை மேல இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவங்க நினைப்பா, இவன் எப்படிதான் வாழ போறானோ, இவன் என்னதான் ஆவ போறானோ அப்படி. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிலாம் இருந்துச்சு. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சுது. கிங்ஸ்லி ஜோலி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுன்னு. ஆனா அப்புறம் தான் கர்த்தர் புது வழியை ஸ்டார்ட் பண்ணாரு. சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். வாழ்க்கை ஃபுல்லா சூப்பரா போயிடுவீங்க. ஆமே சொல்லுங்க. யாருக்கு கர்த்தர் யாரு ஜீவ ஒளி அடைந்திருப்பார்? அந்த வசனத்தை திரும்ப படிங்க. எங்க போயிடுங்க? யோவான் 8:12. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அப்ப நீங்க இந்த இது நடக்க ஒண்ணு, ஸ்தோத்திரம், கண் பார்வை அடைகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? அவர் சொல்றதை செய்யணும். முதல்ல ஒரு விசுவாசிக்கணும். அவர் சொல்ற இடத்துக்கு போகணும். அவர் சொல்றதை செய்யணும். அடுத்தது உதவி அவற்றை கேட்கணும். இதெல்லாம் இருந்தா உங்க கண்ணை திறந்துருவார். அப்போ அவன் யாரு தொடர்ந்து அந்த ஜீவ ஒளியை அடைந்து அவன் வாழ்க்கை ஃபுல்லா இருளியே நடக்காம வெளிச்சத்திலேயே யார் நடப்பான்னு கேட்டா, என்னை பின்பற்றுங்க. யார? இயேசுவை. அதே சொல்லுங்க. அப்ப இயேசுவை பின்பற்றுறதுனா என்ன அப்படி கேட்டா, அவருடைய லைஃப் ஸ்டைல். அவர் பிறந்தது எங்க பிறந்தாரு? இயேசு எங்க பிறந்தாரு? அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. பாஸ் எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்தது. ஒரு ஏழை கோலத்தில் வாழ்ந்தது. ஒரு கடினமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்தது. அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா. அப்புறம் நரிக்கு குழி உண்டு, பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க. அதுக்காக நீங்க உடனே நானும் அப்படிதான் வாழ போறேன் பாஸ்டர். ஒரு பேக ஜோல் ஒருத்தர் என்ன சொன்னார், பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஜோல்னா போய் வாங்கி போட்டுப்பேன், நான் அந்த ஆளை நடந்து போயிட்டே இருப்பேன், யாருமே என்ன தேடக்கூடாது, சரியா? நான் அப்படியே போயிட்டே இருப்பேன் பாஸ்டர். சோத்திரலையிலே சொல்லுங்க. அது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனை தேடாதீங்க. இந்த உலகத்துல வாழும்போது நம்ம எளிமையா வாழ்ந்த கூட பரவாயில்ல. லக்ஸுரி லைஃபை விரும்பாதீங்க. அது உங்களை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். லக்ஸுரி லைஃப் தேடக்கூடாது. கடினமான பாதைக்குள்ள நம்ம போகணும். சில கடினமான காரியத்தை நம்ம செய்யணும். லக்ஸூரியை தேடக்கூடாது. இயேசு போல வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை செய்வதே நம்முடைய போஜனமா இருந்து, கடைசியில சிலுவை வரும்போது கூட அவர் ஒரு ஜெபம் பண்றாரு, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்போ அவர் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அவர் சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்படைத்து அவர் ஓட்டம் ஓடுனதான் இயேசுவை பின்பற்றி நடப்பது. அதான் சொல்வேன், நீங்க லைஃப் ஸ்டைல இயேசுவை போல ஃபாலோ பண்ணாதான் இந்த ஒளியில நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. சத்தமளி சொல்லுங்க.
ஆண்டவரே நான் படிக்க போகிறேனப்பா, படித்து முடித்து விட்டு ஆண்டவரே நான் அமெரிக்கால வேலைக்கு போறேன் ஆண்டவரே, போயிட்டு அப்பா ஆண்டவரே இந்த ஒயிட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு மாளிகை போல கட்ட போறேன் ஆண்டவரே, என்ன வெளிச்சமா நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் எதுக்குமே நடத்த மாட்டார். கஷ்டத்துல கொண்டு போய் எங்கன்னா பிளைட்டை கிட்ட கொண்டு போய் எங்கன்னா இறக்கி விட்டுருவார் ஆண்டவர். சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்கன்னா கொண்டு போட்டோம். நான் இங்க நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு வாக்குத்தத்தமும் இருக்கு. சபையில இருந்து உலகத்தின் பல பாகங்கள் கர்த்தர் கொண்டு போவார். ஆனா அதான் இன்னைக்கு காலையில ஒரு ஊழியக்காரன் நான் கேட்டேன், அருமையான ஊழியக்காரன் சொன்னார், அவரை மிகைப்படுத்துறதுக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு, நான் இந்த நாட்டுக்கு போனேன், ஒரு ஆஸ்திரேலியா ஒரு ஊழியத்துக்கு போனேன். அங்க 3 நாள் ஊழியம் முடிச்சுட்டு அடுத்த நாளே ஃபிளைட் ஏறி இந்தியாவுக்கு கிளம்பிட்டேன். அங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டவங்க சொன்னாங்களா, இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு ஏன் பிரதர் மீட்டிங் முடிச்சுட்டு உடனே போறீங்க, 1 மாசம் இருந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு போங்க. அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பாத்தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எனக்கு அந்த சுத்தி பார்க்கணும், எனக்கு சில புது இடங்கள், புது மனிதர்கள் பார்க்கதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு நான் யோசிக்க, நான் போனா கூட ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருந்து கொஞ்சம் ஒரு 4 இடத்தையே பார்த்துட்டு தான் வருவேன். ஆனா அந்த ஊழியக்காரன் நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன். 3 நாள் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த அம்பத்தூர் எஸ்டேட்னு சொல்றாங்க, அது எங்க இருக்குன்னு தெரியலப்பா, என்ன ஊழியக்காரனை மாற்றி என்ன அம்பத்தூர் எஸ்டேட் கொண்டு போக ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அம்பத்தூர் எஸ்டேட் கூட அது அவருக்கு பெருசா படிச்சான். ஆண்டவரே என்ன திருச்சி கூட்டு போங்கப்பா, எனக்கு திருச்சி எப்படி இருக்கும் தெரியலப்பா, மதுரை கூட்டு போங்க. அவருக்கு இந்த திருச்சி மதுரை செங்கல்பட்டு தாண்டது கிடையாதான், ஜெபம் பண்ணுவாராம். ஆனா அவர் தான் இந்த சாட்சி சொன்னாரு, என்ன ஆஸ்திரேலியா கூட்டு போறாரு, ஆனா 3 நாள்ல என்ன பண்ணிட்டேன், ரிட்டர்ன் ஆயிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க அதான் நான் நினைக்கிறேன், சில பேர் இருக்காங்க ஆண்டர் சொல்லுவாங்க, ஆனா எங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதோட காணவே காணாது. சார் இங்க சார் தேடணும் அப்படியே போயிடுவாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் அதுக்கு தான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். மைண்ட இயேசுவை பின்பற்றுறத ஃபாலோ பண்ணுவேன்னு நீங்க உறுதி பண்ணிட்டாதான் உங்க வாழ்க்கை ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியான. அப்ப நீங்க இயேசுவை பின்பற்றுவீங்களா? அவருடைய லைஃப் ஸ்டைலை பின்பற்றுவீங்களா? அவருடைய மனசை பின்பற்றுவீங்களா? சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்தா உங்க வாழ்க்கை முழுவதும் தெளிவாக ஓடி தெளிவாக முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? 2 விஷயம் கேளுங்க. நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் அதிகமா பேசணும்னு வசனம்லாம் எடுத்துட்டு தான் வந்தேன். என்னை பின்பற்றுகிறவன்ற வார்த்தை புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். உண்மை நாங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்காக ஜெபம் எடுங்க. ஏன்னா உங்களை நாங்கள் பின்பற்றணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் நான் பின்பற்றணும். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு தப்பான இது மைண்ட்ல வெளில பார்த்தா அவங்களுக்கு தெரியல, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தான் லக்ஸூரியா வாழணும், பேர் புகழோடு வாழணும், பெரிய ஆளாகணும், அந்த பெருமை. கர்த்தர் சொல்றாரு, அவங்க வாழ்க்கையில பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனா ஜீவ ஒளி இருக்காது. அவங்களுக்கு சில விஷயம்லாம் புரியாது. அதான் நான் பார்ப்பேன், பெரிய ஊழியக்காரன் சொல்லுவாங்க, அவன் பேசுறதுல ஒரு வெளிச்சமும் இருக்காது. நாடா கண்டதையும் பேசிட்டு கிடக்குறாங்க, ஒரு வெளிச்சம் இல்லையே. அதான் நான் சொல்வேன், இன்னைக்கு இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளை விசுவாசிய, உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்துல குழப்பம், நான் என்ன பண்றதுன்னே புரியல பாஸ்டர், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல பாஸ்டர், எங்க குடும்பத்துல என்ன போகுதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய, மண்டைய உடைச்சுக்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து விசுவாசிய, உங்களை தேவன் அதற்காக அழைக்கல. பிரியமானவர்களே, என்னை பின்பற்றுகிறவன் அல்லேலூயா இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தர் சொல்கிற மகளே, உன்னை நான் வெளிச்சத்திற்கு உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.